இத பாரு, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இத இத சரி பண்ணிடலான்னு மாத்திரையால சரி பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லிருக்காரு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ அழாத. ஏய், நான் நல்லா தாண்டி இருக்கேன். ஏய், இது பாரு, நீ இப்படி டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லிதான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தேன். எனக்கு ஒண்ணும் இல்ல மீனாட்சி. இது பாரு, நான் நல்லாதான் இருக்கேன். அழாத மீனாட்சி, எனக்கு ஒண்ணுமே இல்லடா. மா, நம்ம வேணா பெரிய டாக்டர் கிட்ட போய் பாப்போமா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன். எதுக்கு பெரிய டாக்டர்? நான் நல்லாதான் இருக்கேன். எங்களுக்காக ரெஸ்டே இல்லாம நீ ரொம்ப ஓடிட்டம்மா. எல்லா கஷ்டத்தையும் எங்களுக்காக நீ தாங்கிக்கிட்ட. இப்போ இதெல்லாம் இது பாரு, அம்மாக்கு ஒண்ணுமே இல்லடா. அம்மா நல்லா இருக்கேன், நான் நல்லா இருப்பேன். என்ன பாரு, எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னம்மா? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணுமே ஆகாது மீனாட்சி, ஒண்ணும் ஆகாது. நான் நல்லா இருப்பேன். அப்படி 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 ஏதாவது ஆகுறதுக்குள்ள எனக்கு உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மீனாட்சி. அந்த குடுப்பனை எனக்கு இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இங்க பாரு, நீ எப்பவும் என் கூடவே தான் இருப்ப. உனக்கு எதுவும் ஆகாது. ஆமா, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். ஆனா இருந்தாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை முடிஞ்சிரும்ல. அப்போ உன்னை ஒரு துணையோட பார்த்தா எனக்கு நிம்மதியா இருக்கும்ல. உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போவேன் மீனாட்சி? எப்படி? மீனாட்சி, எனக்காக கல்யாணத்தை பண்ணிக்கோ. இந்த அம்மாக்கு உன் கல்யாணத்தை பார்க்கணும் போல இருக்கு. தயவு செஞ்சு எனக்காக நீ மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. சரிம்மா, நீ அழாதம்மா. நான் அத பத்தி யோசிக்கிறேன். எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுமா, யோசிக்கிறேன். நீ யோசிக்கிறேன்னு சொல்றல்ல, இதுலயே நான் பாதி குணமாயிட்டேன். நீ யோசி. நீ கல்யாணம். அம்மா நல்லா இருக்காங்க மாப்ள. அதுவும் உன்னாலதான் மாப்ள. ஏய், என்னாலங்கடா? ஹாஸ்பிடல்ல டாக்டரால நான் பணம் தானே கொடுத்தேன். அம்மா நல்லா இருக்காங்களான்னு சொல்லு. நீ கரெக்ட் டைம்ல பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலனா அம்மாக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்த்து காப்பாத்திருக்க முடியாது மாப்ள. டேய், இதெல்லாம் ஒரு மேட்டராடா, விடுறா. அதுக்கு இல்ல மாப்ள, நீ எனக்கு பணம் கொடுக்க போய் தான் உன் வீட்டு கடனை கட்ட முடியாம எல்லாரும் ஒன்ன திட்டினாங்க. மாப்ள, நான் திட்டு வாங்கறதுலாம் ஒண்ணும் புதுசு இல்லையா, விடியா. இந்த மாப்ள உன் பணம். மாப்ள, நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையடா. இப்ப எதுக்கு இதை கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்க? அப்பாவுக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு மாப்ள, அதான் உனக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். ஏய், நிஜமாவே இது இல்லாம உங்ககிட்ட வேற பணம் இருக்குல்ல? இருக்கு மாப்ள, இந்தா. மாப்ள, சொன்னா கேளியா? வேண்டாம். புடி மாப்ளங்கிற. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தேங்க்ஸ், சாரி இதெல்லாம் சொல்லிட்டு தெரியக்கூடாதுடா. ஏ மாப்ள, அதான் கையில காசு வந்துச்சு இல்லையா, எடுத்துன்னு போய் வீட்டுல குடியா. ஆல்ரெடி பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குல்ல. வீட்டுல இருக்கு. இந்த பணத்தை வச்சு வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். வேற ஒரு பிளானையா? ஒருவேளை ஏசி பார்க்கு போறானோ? நான் சொல்றது கேளு அகிலா, நீயே சைன் பண்ணி சேர்த்து விட்டுரு. அதுக்கு என்ன காசோ நான் கொடுத்துறேன். எனக்கு உங்க காசு பெருசு இல்லைங்க. என் பொண்ணுக்கு அப்பாங்கிற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய், ஏன் இப்படி என்ன சாவடிக்கிற? சொல்றத கேளு, நீயே சேர்த்துரு. நான் வரேன். நிக்கிறியலா?
இப்ப மட்டும் நீங்க போனீங்கன்னா நான் உங்க வீட்டுக்கு தான் வந்து நிப்பேன். ஏய், ச்சே. ஹலோ, வந்துட்டாங்களா? ஓகே ஓகே, நான் வரேன். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே மேடம். மேடம், மேடம், அட்மிஷனுக்காக சில பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. ரீயூனியன் முடியட்டும், ஆ, ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க எல்லாரையும் வர சொல்லுங்க. ஓகே மேடம். ஓகே. மேடம், அட்மிஷன் பத்தி பேச வந்தேன். நீங்க பாதியில சேர்க்கணும்னு வந்திருக்கீங்க. இப்ப எங்க ஸ்கூல்ல ஒரு ரீயூனியன் ஃபங்க்ஷன் இருக்கு. அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருப்போம். நீங்க 2 நாள் கழிச்சு வந்துடுறீங்களா? ஓகே மேடம். சரிங்க, அப்ப 2 நாளைக்கு அப்புறம் வரலாம். இப்ப வாங்க போலாம். ஏய், என்னால முடியாது, நீயே பாத்துக்க. என்ன திரும்ப இப்படியே பேசுறிய? ஏ அகிலா, சொன்னா புரிஞ்சுக்கோ. இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டனுக்கு எங்க அப்பத்தாவ நல்லா தெரியும். இப்பதான் அவங்க என் ஒய்ஃப் தேன்மொழிக்கு ஒரு எம்ப்ராய்டிங் ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் நான் தான் மாட்டுவேன். சொன்னா கேளு, நீயே சேர்த்து விட்டு. சரியா? வர கண்மணி. பாய் பா.